யார் என்னாக்கலன்னு சொல்லி பிரதேஷ் ஒரு யார் காணிக்கார ஆக்கள் அந்த ஐயா போன் நம்பர்கள் என்னது கொடுத்து பாருங்க, பார்த்து எடுக்க நோட் எடுத்து போட்டு அடிங்க போலீஸுக்கு இருக்கா 150 200 என்ன சார் இங்கால ஐயா இவ்வளவு வெயிலுக்குள்ள இவ்வளவு காத்தடிக்குது ஐயா, குளத்தை கெஞ்சால பறவை மட்டும் உங்களுக்கு தெரியாதா? வயசான நீங்க இவ்வளவு அனுபவம் உள்ளாக்கள் தான் நீங்க. பாருங்க எத்தனை தென்னை நாசமா போச்சுன்னு பாருங்க. அங்க புள்ள எரிஞ்சிட்டு தண்ணி ஆக்களை கூப்பிடுங்க, அங்க நிக்கிறவே கூப்பிடுங்க. யார் கொளுத்தைய பார்த்து கொண்டு யார் அங்கால வயலுக்குள்ள கொளுத்தின்னு இருக்க பாருங்க. அப்பன் சாரங்கன் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்த நெருப்பு? அந்த வயலுக்கியா? ஆக்கள் இந்த வயலுக்கு ஒரு ஆறு பிரதேஷ் நீங்களா குளத்துனீங்க? அங்கால குளத்துனீங்க, இங்க பாக்குறீங்களா என்ன நடக்காண்டு? சந்தோஷமா இப்ப ஓகே. ஆள் இந்த போன் நம்பர்கள் எழுதுங்க ஒரு ஆள் எடுத்து யார் என்னாக்கலன்னு சொல்லி. பிரதேஷ் ஒரு யார் காணிக்கார ஆக்கள் அந்த ஐயா போன் நம்பர்கள் என்னது கொடுத்து பாருங்க, பார்த்து எடுக்க நோட் எடுத்து போட்டு அடிங்க போலீஸுக்கு இருக்கா 150 200 என்ன சார் இங்கால ஐயா இவ்வளவு வெயிலுக்குள்ள இவ்வளவு காத்தடிக்குது ஐயா, குளத்தை கெஞ்சால பறவை மட்டும் உங்களுக்கு தெரியாதா? வயசான நீங்க இவ்வளவு அனுபவம் உள்ளாக்கள் தான் நீங்க. பாருங்க எத்தனை தென்னை நாசமா போச்சுன்னு பாருங்க. சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. கொஞ்ச நாளா கொஞ்சம் பேர் கிடந்து குத்தி முறிஞ்சிங்க. அப்படி இரண்டாங்க இப்படி இரண்டாங்க போறாங்க வாராங்கன்னு இந்த நெருப்புல நின்று நீந்தி அடித்து தான் நீங்க வேலை செய்யறமே ஒழிய ஒரஞ்சு சவித்து உல்லாசமா இருக்கையில இந்த இந்த பக்கத்து காணியை பாருங்க. இந்த பக்கத்து காணிக்குள்ள வேலை செய்த ஆக்கள், ஓகே, இந்த பக்கத்து காணியில வேலை செய்த ஆக்கள் அவங்களோட காணியில போட்டு ஒரு கொஞ்சம் குப்பையை குவிச்சு போட்டு கொளுத்தினது. இந்த ரீச்சாண்ட காணியை பாருங்க, 150 இருந்து 250 என்ன சரி. அவ்வளவு பேரும் வேலை செய்யற அவ்வளவு பேரும் வேலை இல்லாதையும் விட்டுட்டு வந்து இதை நூக்குற பணியில இறங்கி இருக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டுது. இன்னும் நூத்து முடியல. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா எல்லா தென்னிலையும் பிடிச்சு கிடந்த ஓலியல் மரங்கள் எல்லாத்திலையும் பிடிச்சு அவ்வளவு பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நூத்து கொண்டிக்கிற 100 வடையில. ஆனா அவற்றை வேதிக்கல எரிஞ்சதை நூந்து முடிச்சு. அவர் இதை வேணுமென்று கொளுத்தினாரா அல்லது தெரியாம கொளுத்தினாரா தெரியல. ஐயா வந்து ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ஐயா, வயசான ஐயா, அனுபவம் உள்ள ஐயா. அவரும் வந்து எங்களோட நிக்கிறார். ஆனா பாருங்க தென்னையில பாருங்க நிக்கிற பொடியில பாருங்க 150 200 சனம் இதுக்குள்ள நின்று உள்ள நூக்குது. காத்தடிச்சு கொண்டிருக்கிறபடியா நூக்கியில் ஆக்கிடாக்கு வரல தண்ணி அடிச்சு இது பண்ணி அப்படியே பரவி கொண்டு போகுது.
உங்களுக்கு என்னடாண்டா அங்க இருந்து கொண்டு வாக்கிதம வார வார்த்தைகளும் நீங்கள் கதைக்கிற கதைகளும் வந்து இறங்கி நின்றீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு என்ன பிறப்புகளோ தெரியல. இதில் பார்க்க கொஞ்சம் பேருக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. எல்லாருக்கும் வளர்ந்த அளவு தான். நீங்க என்னத்தை தான் குத்தி முறிஞ்சாலும் என்னத்தை தான் இது பண்ணினாலும் இன்னது இப்படித்தாண்டா இப்படித்தான். ஓகே. இந்தா ஒரு கஜி மரத்தை பாருங்க, அப்படியே எரிஞ்சு அடியோட அப்படியே இப்போ விழா போஸ் இழுத்து விழுத்தினா விழும் அந்த இடத்துக்கு. தென்னியல் கஜுக்கள் இதுகள் எல்லாம். ம். ஐயோ கடவுளே, கொஞ்ச நாள் உங்களோட வார்த்தைகளும் உங்களோட கதைகளும் உங்களோட வீடியோக்களும் முளைச்சது முளைக்காது, தெரிஞ்சது தெரியாது, அறிஞ்சது அறியாது. அஹ், இந்த 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 குத்திகளை நூறுங்க, அப்ப இதுல பிடிச்சேன்னா நிக்காது, இதுல நூறுங்க. ம். பாருங்க, தென்னியலை பாருங்க. சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. கவலைப்படுற சனங்களும் இருப்பீங்க, ஆனா சந்தோஷப்படுற ஆட்களுக்கு தான் இது லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்க போகுது இன்னைக்கு. எரிஞ்சிட்டாமடா எரிஞ்சிட்டாமடா எரிஞ்சிட்டாமடா. இந்த மரத்துக்கு அடியில ஊதுங்க, மரத்துக்கு அடியில ஊதுங்க. ஆ. முடிஞ்சுதா இந்த பாத்திரம் முடிஞ்சுதா? இந்த பாத்திரம் முடிஞ்சுதா தானே? ஆ. ஆஹா. மேல அள்ளி ஊத்தே இல்லாத. அதுல சாரங்கள் அந்த கஜுவில பிடிச்சிட்டு அந்த கஜு மரத்தை நிப்பாட்டினீங்கன்னா அது பெருசா இருக்கு. அதுக்கு கொண்டு போயில வேண்டாம், அதுக்கு கொண்டு இருக்காது. எல்லாம் ரெண்டு வாளியில ஏற்றி இருந்தாலும் ஊத்தி விடும். அது கஜு வந்து ஃபுல்லா இருந்துச்சு. என்னதான் கேட்குறீங்கள், என்னதான் எதிர்பார்க்குறீங்களோ தெரியல. எங்களோட தேசத்துல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்க விரும்பலையா, அல்லது பொருளாதார கட்டமைப்பு உருவாக விரும்பலையா, அல்லது இந்த மாதிரியான சுற்றுலா தலத்தை உருவாக்கி வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை இங்க கொண்டு வர விருப்பம் இல்லையா? அதனோட மற்ற ஆட்களுக்கும் பயன் கிடைக்கும் என்றது தெரியாதா? தொடர்ச்சியாக மாதுளையை கொளுத்துறீங்க, தென்னையை கொளுத்துறாங்க. சோசியல் மீடியால வந்து அந்த கிண்ட டேஸ் எல்லாம் குலைக்குது. தெரிஞ்சது சரி, தெரியாது சரி. ஏன் அப்ப வருங்காலோட நெருப்புக்கு நிக்க வேண்டாம். அவங்க வருங்கால சொப்பத்தை போடுங்க, அந்த செருப்பு போடுங்க. ம்.
ஓகே ஓகே, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. உதவிகள் செய்யாட்டிலும் உத்திரம் இல்லாமல் இருந்தீங்க என்றாலே காணும். ஆனால் உத்திரம் கொடுக்குறோம் எங்க இனத்துல கூட பிறந்தது. எனவே எது வந்தாலும் சமாளிப்போம். பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி.